Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. காவிரி நீர் இல்லாமல் மேட்டூர் அணை வறண்டு கிடப்பதால் காவிரி நீர் வழிப்பாதையில் படகுகள் பயணம் செய்த பகுதியில் தற்போது அரசு பேருந்துகள் இயங்கும் அளவிற்கு காட்டாந்தரையாக காட்சியளிக்கிறது. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் காமேஸ்வரனிடம் கேட்கலாம். காமேஸ்வரன், வணக்கம். கூடுதல் விவரங்களை விவரிங்கள். வணக்கம். மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியில் உள்ள பன்னவாடி பகுதியில், சேலம் மாவட்டத்தில் உள்ள பன்னவாடி பகுதி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நாகமரை இடையே மேட்டூர் அணை அதிக அளவில் தேக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த விசைப்படகு போக்குவரத்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சரிந்து தற்போது 52.90 அடியாக உள்ள நிலையில் காவேரி கரை, பன்னவாடி ஒட்டியுள்ள காவேரி கரையிலிருந்து விசைப்படகு இயக்கப்பட்டு வந்த இடத்திற்கான 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தற்போது மேட்டூர் அரசு பணிமனைக்கு சொந்தமான அரசு புறநகர் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் நீர்வழி பாதையில் உள்ள ஆங்காங்கே முள் புதர்கள் முளைத்துள்ளது. தற்போது வறண்ட இடமாக காட்சியளிக்கிறது. மேலும் தற்போது 2 கிலோமீட்டர் வரை பேருந்தில் சென்று அங்கிருந்து பரிசல் மூலம் நாகமரைக்கு பரிசல் மூலம் பொதுமக்கள் பயணித்து வருகின்றனர். தற்போது சுற்றுலா பயணிகளும் 2 கிலோமீட்டர் தூரம் வாகனத்தை இயக்கி அந்த காவேரி பரிசல் இயக்கப்படும் இடத்திற்கு சென்று தற்போது பார்வையிட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி காமேஸ்வரன். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.